யானை முகம் இருகும்பும் அகன்ற மார்பும் சிறுகண்ணோம் அமையோ பானை போல் பெருவயிரும் பாங்கான பொன்பூணூல் அழகோ அமையோ தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா அமையா நானே உமது பாதம் பணிவேன் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதியே கலை மகளே சக்தி மலை மகளே மலை மகளே மலையரசன் மகளே ஆமா பாடறியம் படிப்பறியே பாடறியம் படிப்பறியே பள்ளிக்கூட நானறியே அச்சுதந்த வாத்தியாரை கனவிலையும் மறப்பதில்லை இந்தனோட குரு அவரும் அருளகை யாதி பெற்ற பைம்பொழி மாநகரில் வாழும் மாநிலம் யாதி பெற்ற மண்டலங்கள் போல் படைத்த மண்டலங்கள் போல் படைத்த மாரியம்மா பாது மாரியம்மா புலவர் பாது பாரிஜாத பூச்சொரியும் பண்பொழி மாநகரி வாழும் திருமலை முருகன் நாமம் பெற்ற திருமலை முருகன் நாமம் பெற்ற முருகன் அவர் புலவர் பாது ஆதிவள்ளி கையில ஆணி பொன்னால் முடி கொழுங்கும் யாரெல்லாம் கொழுவிருந்தாள் அருணாரோடு பார்வதியும் ஆனந்தமாய் கொழுவிருந்தாள் இந்திரன் சந்திரன் சூரியரும் கொழுவிருந்தாள் வைகுண்டலோமதில பச்சம்மாள் லட்சுமியும் பசுடனை கொழுவிருந்தாள் பிரம்மாவும் சரஸ்வதியும் பிரம்மாவும் சரஸ்வதியும் பிரியமுடன் கொழுவிருந்தாள் பிரம்மாவோ ஆகாயத்தில் சூரியன் சந்திரனா ஆகாய வாணியோடு ஆகாய வாணியோடு கங்காதேவி கொழுவிருந்தா கங்காதேவி கொழுவிருந்தா கொழுவிருக்கும் நாளையிலே கைலாச வாசலிலே கடவுளான பகவானுக்கு தேவலோக ரம்பையெல்லாம் திருநடனம் ஆடுவாளா வருவாளோ நடனங்கள் ஆடுவாளா ஊர்வசிய வருவாளே உல்லாசமா பாடுவாளோ மேனகைய வருவாளா மிருதங்கமும் பாடுவாளோ சரஸ்வதி வருவாளே சரஸ்வதி வருவாளா சங்கீதங்கள் பாடுவாளே இப்படியாகவே ஆமா ஆதி கைலாச வாசலிலே வாசலிலே பகவான் ஆமா 14 உலகங்கள்லாம் படியெழுந்து வரும் பொழுது சரி ஆதி பராசக்தி ஆகிய பார்வதா தேவி ஆமா பகவானே என்னப்பா நீங்கள் படைத்த இந்த 14 உலகிற்கும் சரி நீங்கள் படியளக்க போகும்போது இந்த பார்வதியா நான் மட்டும் இந்த கைலாசலிலே என்னமா தனிமையாக இருக்கிறேன் ஐயா அதனாலே என்ன எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று சொல்லி அதற்கு ஆமா என் பெருமானாகப்பட்ட என்னப்பா அந்த சாட்சாதி சிவபெருமானோ அந்த ஆதி கைலாயத்திலே என்ன வடக்கு வாசல் கோட்டையிலே சரி ஆயிரங்கால் மண்டபத்தில் ஆமா 32வது தூணிலே தூண்டாத மணிவிளக்கு சுடர்விட்டு எரிகிறது அதை நீ முந்தி ஏந்தி தவம் செய்தால் ஆமா உனக்கு குழந்தை கிடைக்கும் என்று சொல்லவும் சரி ஆதி சக்தியாக பார்வதி ஆமா ஆயிரங்கால் மண்டபத்தில் 32ஆம் தூணிலே ஆமா தூண்டாத மணிவிளக்கின் அருகிலே முந்தி ஏந்தி தவம் செய்யும் பொழுது ஆமா
முத்து போல 3 சுடர் ஆமோ பார்வதியின் முந்தானையில் வந்து விழுகிறது. எப்படி ஆமா அதை சேர்த்து பிடிச்சு பாக்கா அதான பார்த்தேன். தலையும் இல்ல காலும் இல்ல ஒரே குளவிகள்ல உருளுது. அப்ப முண்டமா உருளுதப்பா. ஒரே முண்டமா இருக்கு. அதனால பிரம்மாவை வரவழைத்து அழைத்து அதற்கு கண்காது செவிமூக்கு வடிவத்தை கொடுத்து அதற்கு எப்படி பெயர் சூட்டி வளர்த்து வருகிறார் தெரியுமா? எப்படி எப்படி சுவாமி? ஐயா முண்டம் போல உருண்டதால ஐயா உருண்டதால அப்பா உருண்டதால ஐயா முண்ட சுவாமி ஒரு பெயரே உருண்டதாலே மாட்டு முகம் கொண்டதால மாயாண்டி உண்மையரா சுடரொளிவில் பிறந்ததால உனக்கு சுடலை என்று மறுபெயராம் தும்பாராம் தில்லை வானம் போவார் செஞ்சுடல சிவல பேரி எப்படியாகவே ஆமா மாயாண்டி சுடலைசன் இந்த 7 14 உலகங்களையும் ஆமா பார்த்து ரசித்து வருகின்றாரே.